ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டுடே இன்றைக்கி எங்காத்த சண்டே லன்ச்சு வந்து சாம்பார் சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு ரைஸ் கப்பால் ஒரு கப்பு அரிசி வச்சுருக்கேன், அரை கப்பு துவரம்பருப்பு வச்சுருக்கேன். இதை நல்லா அலம்பி நம்ம குக்கரில் போட போல நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு தேவையான காய்கறிகள் வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேரட்டு நீட்டு அந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பீன்ஸு, 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், 4 வச்சுருக்கேன். இதை எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் வீடியோவில். நான் இப்போ குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 கண்ணை முட்டை எண்ணெய் விடுறேன். நான் கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கேன். இப்போ இந்த கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாலாம் எல்லாம் வெங்காயம்லாம் எதுவும் போட்டு இல்லை ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேங்க. இப்போ அரிசி நான் வந்து ஒரு கப்பு பச்சை அரிசி, அரை கப்பு துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இது 1.5 டம்ளர் இது. இப்போ இதை முதல்ல அரிசியை போட்டு விட்றேன். நான் சாத்துனால நம்ம கொஞ்சம் கூடவே தண்ணி வைக்கலாம். நான் இப்போ 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கல் உப்பு. நான் எப்பயுமே கையில் தான் அளவு வரும், எனக்கு ஸ்பூன்லாம் அளவு வராது. நான் கையாலே நான் போட்டு விட்டுறேன். இதுக்கு தேவையான அளவு நான் பெருங்காய பவுடர் போடுறேன். குக்கரை மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 4 விசில் வந்தால் போதும். இதுக்கு இல்லை நான் வெயிட் போட்டுறேன். அதுலேயே சாதத்துக்கு வறுக்கிறதுக்கு நான் தேவையான பொருளாக நான் அதில் போட்டிருக்கேன். இப்போ அதை வறுக்க போகிறேன். அதுக்கு இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். நான் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா இதில் போட்டிருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய் போடுறேன். இது மொத்தத்தையும் நம்ம எண்ணெய் குத்திருக்கேன். இப்போ இதை அதோட வறுத்துக்கணும். கூட நான் இதில் கொப்பரை வச்சுருக்கேன். கொப்பரையும் போட்டு இதில் வறுத்து அரைக்க போகிறேன். நான் இப்போ நான் ஒரு 4 பீஸு கொப்பரை வச்சுருக்கேன். இப்போ இதையே போட்டு நான் வறுத்துறேன். அவ்வளோதான். இது அப்படியே நம்ம ஆறின பிறகு பவுடர் பண்ணிக்க வேண்டியது மிக்சியில். குக்கரு 4 விசில் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா வெந்து போச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நான் ஒரு சின்ன தக்காளி அளவுக்கு நான் புளி ஊற போட்டு இதை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதிலேயே கொஞ்சோண்டு கொட்டிடுறேன். கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம குத்திக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் அது சாம்பார் சாதம். கோவிலெல்லாம் கொடுக்குறா போல் இருக்கும். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த கொப்பரையெல்லாம் போட்டாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் எங்கள் அம்மா தான் இந்த மாதிரி பண்ணுவாள். அதை பார்த்தா நான் இது பண்ணுறது. இப்போ வறுத்து வச்ச பவுடரை நான் அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ அதில் ஒரு 4 ஸ்பூன் நான் பொடி போடுறது. அவ்வளோதான். இதை கலரிட வேண்டியது. நம்ம உப்பு ஏற்கனவே போட்டாச்சு. அதை இன்னும் கொஞ்சம் மேலாக்க கொஞ்சம் நெய் விடணும். நெய்யோ நல்லெண்ணெயோ எதுவோ வேணால் நம்ம விட்டுக்கலாம். நான் நெய் தான் விடப்பாருங்க. பார்த்து இப்போ இதெல்லாம் நான் மேலாக்க ஒரு 2 ஸ்பூன் நெய் விட போகிறேன். நெய் விட்டால் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்னு இருக்குது. எண்ணெய் வேணுன்னா கூட மறுபடியும் நம்ம காய்ச்சி விடலாம். அதில் கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்னா நம்ம கொஞ்சம் வெந்நீரை சூடு பண்ணி இதில் கொஞ்சம் 1 டம்ளர் கொட்டலாம். அவ்வளோதான். இது ஃபினிஷ். அவ்வளோதான். இதுக்கு நான் தொட்டு இது ஃபினிஷ். அவ்வளோதான்.
இதுக்கு பாருங்க. இந்த சாம்பார் சாதத்தில் நான் மேலாக்க கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த இதில் இன்னும் ரொம்ப வாசனையாக நல்லா இருக்கும். இதான் இன்றைக்கி எங்காத்து சாம்பார் சாதம். வீடியோவில் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.